ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ரேஸ் கண்டிஷனா என்னன்னு டீடைல்டா பார்க்கலாம். நம்ம ரேஸ் கோடக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டு லாஸ்டா செஞ்ச ப்ரியாரிட்டி ஸ்லீப்போட ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம ரேஸ் கண்டிஷனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ரேஸ் கண்டிஷனா என்னன்னு சொல்றேன். த்ரெட் அண்ட் மியூட்டபிள் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி பண்றது தான் வந்துட்டு ரேஸ் கண்டிஷன். நம்ம த்ரெட்னா என்ன முதலே பார்த்துட்டோம். த்ரெட்னா வந்துட்டு ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸ் செய்யறது தான் வந்துட்டு த்ரெட்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள் மியூட்டபிள்னா என்னன்னா வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு மாற்ற முடியும். ஏ ஈக்குவல் டு 11 நம்மளால மாற்ற முடியும். இல்லைன்னா வந்துட்டு ஏ பிளஸ் பிளஸ், அதாவது ஏ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துட்டு மாத்துறதா வந்துட்டு மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. நம்மளால மாற்ற முடியும், அதான் மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. இப்ப த்ரெட்டையும் மியூட்டபிள் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். இப்ப உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க ஜிபே யூஸ் பண்றீங்க, கார்டும் யூஸ் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இப்ப அந்த கார்டை வச்சு யூஸ் பண்ண போறாரு. நீங்க இப்ப ஜிபே யூஸ் பண்ண போறீங்க. ரெண்டு பேரும் அட் அ டைம்ல ஒரே நேரத்துல வந்துட்டு 7,000 ரூபாய் வந்துட்டு சென்ட் பண்றீங்க, இல்ல வித்ட்ரா பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வித்ட்ரா பண்றாரு, நீங்க ஒரு ஆளுக்கு சென்ட் பண்றீங்க. ஆனா உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா இப்ப 14,000 ரூபாய் வந்துட்டு வெளியே வந்துடும். இதை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்றது, இதை எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். ஓகே, நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் சீன் வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சீன்ற கிளாஸ் வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகே, இந்த மெத்தட் நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த கவுண்ட் வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். நான் முதவே சொன்ன மாதிரி ஒரு வேல்யூ இப்போ 0 இருக்கும். இப்போ இந்த இடத்துல 0 இருக்கும் இனிஷியலா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கவுண்ட் வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். நான் வந்துட்டு உள்ள வந்துடுறேன், இந்த வேல்யூல ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இதையும் வந்துட்டு ஒரு 20,000 வைக்கிறேன், இல்லை 2,000 வைக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் 2,000 வைக்கிறேன். ஓகே, இல்லை ஒன்னுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஜீரோலேயே ப்ராப்பராக 2,000 நம்ம கரெக்டாக வரும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இந்த அதாவது இந்த இன்க்ரிமெண்ட் வந்துட்டு நான் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம சி கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஈக்குவல் டு நியூ சி. ஓகே, இப்போ இந்த சியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே யூஸ் பண்ணலாம். சி டாட் இன்க்ரிமெண்ட். இதே மாதிரி இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அன்வான்ட் லைன்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண சியை வந்துட்டு, அதாவது இப்போ சியை வந்துட்டு நம்ம, அதாவது இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், அப்புறம் 1 ஆகும், அப்புறம் 2 ஆகும், அப்புறம் 3 ஆகும், அப்புறம் 4 ஆகும். இந்த மாதிரி பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்துட்டு சி டாட் கவுண்ட், அதாவது இந்த கவுண்டோட வேல்யூ என்னன்னு நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ 0 கிடைச்சிருக்கு. திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு 0 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ இது என்ன பண்ணுறதுனா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0 இருக்கும், இன்க்ரிமெண்ட் நடக்குது. நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் வரும்னு நினைப்போம். ஆனா இது என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறதுனால, இப்போ சில கம்ப்யூட்டர்லாம் ஸ்பீடா இருக்கும், இப்போ என் கம்ப்யூட்டர் ஸ்பீடா இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரிண்டே பண்ணிடுது. அதாவது இதுக்கு ஒரு செகண்ட்ஸ் வந்துட்டு திருப்பி த்ரெட் கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். ஓஎஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்துட்டு டைம் வந்து ஷெடியூல் பண்ணும். இப்போ டைம் ஷெடியூல் பண்றதுக்கு இந்த டைம் ஷெடியூல் பண்ணி இது ஒர்க் பண்றதுக்கு, அது ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ எனக்கு 0 கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபினிஷ் ஆகி, அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் வரணும்னு சொல்றேன். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா t1 டாட் ஜாயின் அப்படின்னு வந்துட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். t2 டாட் ஜாயின். ஓகே, இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றப்ப, இப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா ஒரு சிம்பிளா ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் 1 வந்துட்டு நடக்கும். ஆப்ஜெக்ட் 1 வந்துட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு சி, அதாவது கவுண்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இந்த t1 டாட் ஜாயின், t2 டாட் ஜாயின் இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த t1 டாட் ஜாயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் t2 டாட் ஜாயின் இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, யாரும் இருக்குது, என்ன யாருன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு டிக்ளரேஷன் த்ரோ பண்ணணும். அதாவது இந்த மாதிரி த்ரோ இன்டரப்ட் இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ 2000 2000 4000 நமக்கு வந்துட்டு 3854 கிடைச்சிருக்கு. நம்ம திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். 4000 நமக்கு கிடைச்சிருக்கு, ரன் பண்ணலாம். ஓகே, ஓகே, எனக்கு ஒவ்வொரு டைம் 4000 கிடைக்குது, சில டைம் வந்துட்டு எனக்கு கம்மியாக கிடைக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு பெரிய வேல்யூ போகிறேன், 12,000. இப்போ நம்ம கம்பைல் கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை.
கம்பேர் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். ஓகே 15,000, அதாவது 12,000 12,000 24,000, ஒரு 9,000 இப்போ வந்துட்டு நமக்கு லேக் ஆகுது. ரன் பண்ணலாம் திரும்பவும். ஓகே இப்போ ஒரு 8,000 லேக் ஆகுது. இப்போ ஒரு 10,000 லேக் ஆகுது. ஓகே இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இது இது வந்துட்டு இது கொடுக்குற டைம்ல ஃபினிஷ் பண்ணிட்டு இது கொடுக்குற டைம்ல ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு இதுக்கு வரப்ப வந்துட்டு இதுக்கு இவ்வளவுதான் வந்துட்டு வேல்யூ வருது, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று, அதாவது ஒரு வேல்யூ நடக்கும்போது இன்னொரு வேல்யூ நடக்கக்கூடாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்போ எப்படி இது நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் ஒன் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் ஒன் வந்துட்டு இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணோம் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அதே நேரத்தில் ஆப்ஜெக்ட் டூ என்ன பண்ணணும்னா வந்து அதுவும் வந்துட்டு கவுண்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். சாரி, இந்த ஆப்ஜெக்ட் டூ என்ன பண்ணணும், அதுவும் அட் டைம்ல கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும் டூன்னு. அப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த ரெண்டு அட் டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அது ஒரே வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்ப நான் இதை ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன், இதை டூ இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல எனக்கு அது ஒன்னு தான் இருக்கும். திரும்பவும் இது என்ன பண்ணா வந்து டூவா தான் பண்ணும், திரும்பவும் இது டூவா தான் பண்ணும். இந்த மாதிரி பண்றதுனால தான் வந்து இது இப்படி வருது. அட் டைம்ல ரெண்டுமே வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் தரனால அது ஒரே ஒரு அவுட்புட் தான் எடுத்துக்குது. அதோட வேல்யூ மைனஸ் பண்றதுனால தான் இப்போ இவ்வளவு வேல்யூ மைனஸ் ஆகுது. இப்போ இந்த டூ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம், இந்த த்ரீ ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரீயோட வேல்யூ இங்க மைனஸே ஆயிரும். ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை ஒரே நேரத்தில் நடக்குதோ அத்தனை மைனஸ் ஆகும் இந்த வேல்யூ. அதனாலதான் வந்து இவ்வளவு கம்மியா வருது. ஓகே எனக்கு வந்து ஒரு நேரத்துல ஒரு த்ரெட் மட்டும் தான் நடக்கணும், ரெண்டு த்ரெட் நடக்கவே கூடாது. ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்று நடக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது ரெண்டுமே அட் டைம்ல நடக்கிறதுனால தான் வந்து நமக்கு அவுட்புட் கரெக்டாவே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்னா வந்து அதுக்கு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன். ஓகே நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னா வந்து சீரியலைசேஷன் வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சாரி, இந்த கீவேர்ட் பேரு சிங்க்ரனைசேஷன். ஓகே இந்த கீவேர்ட் பேர் சிங்க்ரனைசர். இப்போ இந்த கீவேர்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் டூ ரன் ஆகும். ஒரே நேரத்தில் ரெண்டுமே வந்து இன்டரப்ட் ஆகாது. இன்டரப்ட் ஆகிறனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் வந்து தப்பு தப்பா கிடைக்குது. ஓகே நம்ம வந்துட்டு இதுலேயே கமெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். ஓகே நமக்கு இப்போ ஜீரோ கிடைக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா வந்து இது ரெண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது, அதனால இது ரெண்டையும் நான் வந்து அன்கமெண்ட் பண்றேன். ஓகே இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே இங்க பாருங்க நமக்கு இப்போ ஷார்ப்பா வேல்யூ கிடைச்சிருக்கு. நான் திரும்ப ரன் பண்றேன். நமக்கு இப்போ ஷார்ப்பா வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம சிங்க்ரனைஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆகுது. அதனால தான் வந்து இதோட ஆப்ஜெக்ட் வந்து 12,000, இந்த ஆப்ஜெக்ட் வந்து 12,000, மொத்தம் 24,000 சேர்ந்துக்குது. நான் இங்க T1 டாட் ஜாயின் T2 டாட் ஜாயின் யூஸ் பண்ணதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் எனக்கு T1 நடக்கணும், அப்புறம் T2 நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம அதனால கரெக்டாக ரெண்டு நடந்து முடிச்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டோட வேல்யூ வந்து 24,000 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும், அதாவது வேல்யூ வந்து ரைஸ் ஆயிருக்கும். 0 இருந்து 24,000 ஆயிருக்கும். அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்றப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு அவுட் கரெக்டா பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி மைனஸ் பண்ணி வேல்யூ பிரிண்ட் பண்ணாம நமக்கு அவுட்புட் கரெக்டா பிரிண்ட் ஆகுது. இப்படிதான் வந்து ரேஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு ஓவர் கேப் மாதிரி கொடுக்குறேன். ரேஸ் கண்டிஷன்ல நம்ம ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்றோம், த்ரெட், மியூட்டபிள். த்ரெட்னா வந்து அட் டைம்ல நம்ம நிறைய வேல்யூ சேர்ந்து, மியூட்டபிள்னா வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்றது. இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா வந்து நிறைய இடத்துல நம்ம நிறைய விஷயம் லாஸ் ஆகும். அப்படிதான் நமக்கு வந்து இந்த வேல்யூ லாஸ் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சிங்க்ரனைஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றப்ப வந்து அட் டைம்ல ரெண்டு வேல்யூ நடக்காது. ஒரு வேல்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி டேட்டா லாஸ் ஆகாது. இதுக்காக நம்ம வந்து ரேஸ் கண்டிஷன் யூஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.